ஹலோங்க, எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போற கதையை கேட்கும் போது உங்களுக்கு பகீர்னு இருக்கலாம். ஏன்னா அப்படி ஒரு பயங்கரமான படம் தான் இது. படத்துடைய பேரு ஐ எம் நூஜன், ஏஜ் 10 அண்ட் டிவோர்ஸ்ட். இதுலயே கதை என்னன்னு புரிஞ்சிருக்கும். வெறும் 10 வயசு ஆகிற ஒரு பொண்ணு தன்னுடைய அப்பாவாலையும் அம்மாவாலையும் 30 வயசுல இருக்கிற ஒரு நபருக்கு திருமணம் பண்ணி வைக்கப்படுறாங்க. அது வரைக்கும் தன்னுடைய அண்ணன் கூட விளையாடி இருந்த அந்த பொண்ணு அந்த விளையாடிக்கிட்டு இருக்கிற பொம்மையோட இப்போ புகுந்த வீட்டுக்கு போறாங்க. இது எப்பயோலாம் நடக்கலைங்க, இப்போ நிகழ்காலத்துல நடக்குது. அப்படி போற அந்த பொண்ணு அங்க சந்திக்க கூடாத பல சம்பவங்களை சந்திக்கிறாங்க. இப்ப அங்க அவங்களுக்கு என்ன ஆகுது, இதுல இருந்து அவங்க மீண்டு வந்தாங்களா இல்லையான்ற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை தான் ஒரு நல்ல விழிப்புணர்வோடு இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை ஆஸ்கருக்குலாம் அனுப்பியிருக்காங்க. நீங்க ஒரு லைக் போட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க, அது எனக்கு ஒரு உத்வேகமா இருக்கும். பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஓப்பனிங் சீன்லயே நூர்ஜம் அப்படின்ற ஒரு 10 வயசான ஒரு சிறுமியை காமிக்கிறாங்க. இவங்க தாங்க நம்ம படத்துடைய ஹீரோயின். இப்போ அவங்க 30 வயசுல ஒரு கணவரோட அவங்களோட வீட்டுல, அதாவது அந்த கணவரோட வீட்டுல தாங்க இருக்காங்க. நேத்து ராத்திரி கணவரால பல கொடுமைகள் இந்த சின்ன பொண்ணு அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு கட்டத்துல விடிகாத்தாலேயே ஒரு பருதாவை போட்டுக்கிட்டு அந்த ஊரை விட்டு வேகமா எங்கேயோ கிளம்புறாங்க. அங்கதாங்க போடுறாங்க இது ஒரு உண்மை கதைய அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி. இப்ப அந்த இடத்துல ஒரு கால் டாக்ஸி வருதுங்க. அந்த இடத்தை விட்டு தப்பிக்கலான்னு இவங்க பார்க்க, அப்ப அந்த இடத்துக்கு அவங்க கணவர் வந்து இவங்களை போட்டு தப்பிக்கவா பாக்குற, ஒழுங்கா வீட்டுக்கு வான்னு இழுத்துட்டு போக, இப்ப அவங்க கணவர்கிட்ட இருந்து எப்படியும் ஒரு கூட்ட நெரிசல்ல அவங்க ஓடுறாங்க. இப்ப அந்த இடத்துல இன்னொரு கால் டாக்ஸி பிடிக்கிறாங்க. எங்கம்மா போகணுன்ற மாதிரி கேட்டதுக்கு பக்கத்துல எதுனா கோர்ட் இருக்கா, அந்த கோர்ட்ல என்ன விட்டுருங்கன்ற மாதிரி சொல்ல, அப்படி ஒரு கோர்ட்டுக்கும் வந்து நம்ம ஹீரோயின் இறங்குறாங்க. அங்க யார்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியல. ஒரு பெண் வராங்க, அவங்க கிட்டையும் நான் ஜட்ஜ பாக்கணும்ன்ற மாதிரி கேட்க, இப்ப உள்ள கேஸ் நடந்துட்டு இருக்குங்க. அங்க மக்கள் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல, அப்படி ஒரு இடத்துல வந்து ஜட்ஜ் கிட்ட பேசுறதுக்கும் நம்ம ஹீரோயின் உட்காடுறாங்க. இப்ப இன்னைக்கு கோர்ட்டோட டைமிங்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லா கேஸையும் நாளைக்கு ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லி இப்ப அந்த கோர்ட்டுடைய ஜட்ஜும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப, எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறமும் ஹீரோயினான நம்ம நூர்ஜம் மட்டும் உட்காந்து இருக்கத பார்த்து, நீ யாருமா, உனக்கு என்ன வேணும்னு கேட்க, எனக்கு டைவர்ஸ் வேணும் சார்ன்ற மாதிரி சொல்ல, அங்க அவருமே ஷாக் ஆகுறாரு. 10 வயசுல உனக்கு டைவர்ஸா, உனக்கு யாரு கல்யாணம் பண்ணி வச்சான்ற மாதிரி கேட்கும் போதுதான் அந்த இடத்துல நம்ம நூர்ஜமுக்கு என்ன ஆச்சுன்ற ஒரு உண்மையை சொல்றாங்க. நம்ம நூர்ஜமுடைய அப்பா அம்மாக்கு மொத்தம் 6 பசங்க. அதுல இருக்கிறதுலயே சின்ன பொண்ணு தான் நம்ம நூர்ஜம். ஆக்சுவலி நூர்ஜம் அப்படின்றது இவங்களோட உண்மையான பேர் இல்லைங்க, ஃபாத்திமா அப்படின்ற ஒரு பேரை தான் வச்சிருப்பாங்க. 6 பிள்ளைங்களை பெற்றதுனால நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு, அவங்க ஊரே ரொம்ப வறட்சியில வேற இருக்குமா, அப்படி கூலி வேலை பார்த்து அவங்க குடும்பத்தையே காப்பாத்துவாரு. நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல ஒரு 4 வயசுல இருக்கும் போதோ அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருப்பாரு. அந்த சின்ன பையனுக்கு ஒரு 5 வயசு இருக்கவங்க. இவங்க 2 பேரு தான் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு வேலையில நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய அண்ணன் இருப்பாரு. அந்த பெரிய அண்ணனுக்கு ஒரு கல்லு விழுந்து அடிபட்டு போகுதுங்க. அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்காக அவங்க அப்பாவும் அம்மாவும் மீதி இருக்கிற 4 பசங்களும் போக, குட்டி பொண்ணான நம்ம ஹீரோயினை வீட்லயே விட்டுட்டு போறாங்க. அப்படி வீட்டுல நம்ம ஹீரோயினை பாத்துக்கிறதுக்கு அவங்களுடைய மூத்த அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 18 வயசு இருக்கவங்க. அந்த வேலையில அதே ஊர்ல சேர்ந்த ஒரு வயசு பையன் இவங்க வீட்டுக்கு வர மாதிரியும், அந்த பையன் இவங்க கிட்ட தண்ணி கேட்கற மாதிரியும், இப்ப அந்த தண்ணி எடுக்க போகும்போதோ நம்ம ஹீரோயினுடைய மூத்த அக்கா இருக்காங்கல்ல, அவங்கள அந்த பையன் கெடுக்கிற மாதிரியும் காமிக்க, நம்ம நூர்ஜமுடைய அக்கா கெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்றத கிளைமேக்ஸ்ல தான் ரிவீல் பண்ணுவாங்க. அதுல ஒரு ட்விஸ்டும் இருக்கும். இப்ப அப்படியே காலங்கள் ஓடுதுங்க. கிராமத்துல இருந்து நம்ம நூர்ஜமுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரும் குடும்பத்தோட சிட்டிக்கு வந்து வாழ ஆரம்பிக்கிறாரு. இன்னும் 4 பசங்களை கரை சேர்க்க வேண்டி இருக்கு. இப்ப நம்ம நூர்ஜமுக்கும் 10 வயசு ஆகுது. நூர்ஜமுக்கு ஒரு அண்ணன் இருப்பான்னு சொன்னல, அந்த பையனுமே நம்ம நூர்ஜமுடைய அப்பா குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு அனுப்பிடுறாரு. நூர்ஜம் சின்ன பொண்ணு அப்படின்றதுனால வீட்டுல தாங்க இருக்காங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினும் பக்கத்துல இருக்கிற அவங்க வயசு பொண்ணு கூட அடிக்கடி போய் விளையாடுவாங்க. அப்படி ஒரு வேலையில நம்ம நூர்ஜமுடைய மூத்த அக்கா இருக்காங்கல்ல, அவங்க திருமணம் முடிஞ்சு புகுந்த வீட்டுல இருந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்க. அப்ப இவங்க புதுசா வந்த சிட்டில ஏதோ ஒரு பிரம்மாண்டமான கல்யாணம் நடந்திருக்குங்க. அந்த கல்யாணத்துக்கும் அவங்க அக்காவோட நம்ம ஹீரோயின் நூர்ஜமும் வந்து கலந்துக்கிறாங்க. அதுல மணப்பெண் ரொம்ப அழகா வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பந்தாவா இருக்கிறதெல்லாம் பார்த்து, அப்பதான் கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்ற மாதிரி இந்த 10 வயசு பொண்ணான நூர்ஜமுக்கு தெரிய வருது. நம்மளும் பெரிய பொண்ணாகி இந்த மாதிரி பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்க பார்த்த அந்த மணப்பெண் மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் அந்த சின்ன வயசுல அவங்க நினைச்சுக்க. ஆனா அடுத்த நாளே அவங்களுக்கு கல்யாணம்ன்ற மாதிரி அவங்களுக்கு தெரியாதுங்க. ஆமாங்க, இப்ப அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம நூர்ஜமுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரு இர்ஃபான் அப்படின்ற ஒரு பையனை, அவருக்கு ஒரு 30 வயசு இருக்கவங்க, அவரை புடிச்சிட்டு வந்து நேரா அவங்க ஊர் கோயிலுக்கு வந்து அங்க இருக்கிற ஒரு பெரியாளு கிட்டையும், இந்த பையனை என்னோட பொண்ணுக்கு கட்டி கொடுக்கறதா இருக்கேன், வரதட்சணை கேட்கல, மாப்பிள்ளைக்கு ஊர்ல சொந்த வீடு இருக்கு, அங்க போயிட்டா என்னோட பொண்ணோட லைஃபும் செட்டில் ஆயிடும், அங்க சம்மதத்தை பேசி நிச்சயத்தையும் முடிச்சிட்டு வந்துடுறாரு. இப்ப திருமணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் அன்னைக்கே நடக்குதுங்க. இது எதுவுமே அந்த
சின்ன பொண்ணான நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. இங்க நம்ம ஹீரோயினுக்கும் கண்ணுல மையெல்லாம் வச்சு பயங்கரமா மேக்கப் போட்டு ரெடி ஆகுறாங்க. ஒரு பெரிய துணியை எடுத்து போடுறாங்க. எதுக்குமா இப்படிலாம் பண்றன்ற மாதிரி கேட்கும் போதோ, உனக்கு இன்னைக்கு கல்யாணமா, இது உன்னோட புருஷன் வாங்கி கொடுத்த துணி, இதை போட்டுக்கிட்டு தான் நீ ஆகணும்ன்ற மாதிரி சொல்ல அவங்களுக்கு கல்யாணம்னா என்னன்னே புரியலைங்க. இப்ப என்கேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு ரிங் இருக்குங்க, அதுவும் அவங்க புருஷன் வாங்கி கொடுத்ததுதான். அதையும் நம்ம நூர்ஜமுக்கு அவங்க அம்மா கையில போட்டு விட அந்த ரிங்குமே உங்க கைக்கு ரொம்ப லூசா இருக்குங்க. கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த ரூம்ல நம்ம நூர்ஜமா உட்கார வைக்கிறாங்க. அவங்களுக்கும் இங்க என்ன நடக்குதுன்னு புரியல. கொஞ்ச நேரத்திலேயே கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்ல, அப்ப நான் விளையாட போலாமான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம நூர்ஜம் இருக்காங்கல்ல, அவங்க எப்பவுமே அவங்க ஏரியால இருக்க சின்ன பொண்ணு கூட விளையாடுவாங்கல்ல, அப்படி அந்த பொண்ணு கூட விளையாட போயிடுறாங்க. என்னடி மேக்கப் இது அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணும் கேட்க, தெரியல எங்க அம்மா தான் பூசி விட்டது, சரிவா நம்ம விளையாடுவோம்னு சொல்லி விளையாடிக்கிட்டே இருக்க, அப்ப நம்ம ஹீரோயினுடைய கையில ஒரு சின்ன ரிங்கு போட்டு விட்டுருப்பாங்கல்ல, அது கூட லூசா இருக்குமே, அந்த ரிங்கை வித்துட்டு இவங்க அங்க கடையில இருக்கிற ஒரு பொம்மையும் வாங்குறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம நூர்ஜமுடைய அண்ணன் வராங்க. நூர்ஜம், உன்னை அப்பா கூப்பிடுறாரு, சீக்கிரமா வீட்டுக்கு வர சொன்னாரு, நாளைக்கு வந்து விளையாடிக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட தங்கச்சியும் அந்த சின்ன பையன் வீட்டுக்கு கூட்டிட்டு போக, அங்க போனா நம்ம நூர்ஜமா அவங்க அப்பா போட்டு பயங்கரமா அடிக்கிறாருங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அங்க மாப்பிள்ள உன்னை கேட்டுக்கிட்டு இருக்காரு, எங்க போனன்னு சொல்லி இப்ப அவங்க பொண்ணுக்கும் பருதாலாம் போட்டு விட்டு இப்ப அம்மாவும் அப்பாவும் தரன்னு பொண்ணை இழுத்துட்டு போய் அந்த மாப்பிள்ள கிட்டையும் விட, அவருமே நம்ம நூர்ஜம அவரோட கார்ல ஏத்திக்கிறாருங்க. இவங்களுக்கும் அங்க ஒன்னும் புரியல. அம்மா அப்பாவை விட்டுட்டு அண்ணனை விட்டுட்டு நம்ம எங்க போறோம், நம்மள எங்க அனுப்புறாங்கன்ற மாதிரி அழுக, அப்படி அந்த கார்ல அவங்க போயிட்டே இருக்கிற வேலையில தான் எதிர்க்க ஒரு சின்ன வண்டி போகுதுங்க. அதாவது வேலைக்காக சின்ன பசங்களெல்லாம் கூட்டிட்டு போறாங்க. அந்த வண்டியில தன்னோட அண்ணன் இருக்கிறதையும் நம்ம நூர்ஜம் கவனிக்கிறாங்க. அப்படி பல மைல்கள் அந்த மாப்பிள்ளையும் நம்ம நூர்ஜனை கூட்டிட்டு போயிட்டு ஒரு கடத்துல அந்த மாப்பிள்ளையோட கிராமத்துக்கும் இவங்க வந்து சேர்றாங்க. அந்த கிராமத்துல இந்த துப்பாக்கி கலாச்சாரம் எல்லாம் பயங்கரமா இருக்க, அங்க ஒரு ஷேக் இருக்காருங்க. அவரு தான் அந்த கிராமத்தோட தலைவர் மாதிரி. அவரு தாங்க ஐடியா கொடுத்து இந்த திருமணத்தையே பண்ணி வச்சிருப்பாரு. அப்படி அங்க நம்ம ஹீரோக்கு திருமணமானத அங்க ஊருக்காரங்களாம் கொண்டாடிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த நூர்ஜம்மையும் அங்க இருக்கிற மத்த பெண்கள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இந்த புகுந்த வீட்டுக்கும் கூட்டிட்டு வராங்க. நான் தாமா உன்னோட மாமியாரு இருக்கு பத்தியா, இதுதான் என்னோட பையனுடைய ரூம், இங்கதான் நீ இருக்க போற அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு வெளியே போக, இப்ப ராத்திரி அவங்க மாமியாருமே சொந்தக்காரங்க கூட எல்லாம் சேர்ந்து நம்ம நூர்ஜமுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து நம்ம நூர்ஜமையும் அந்த இடத்துல பாத்துக்க, இன்னொரு பக்கம் அந்த இடத்துல தாங்க அந்த கொடூரம் அரங்கேறுது. தன்னோட அறைக்கு வந்த இந்த ஹீரோவும் தன்னோட மனைவி ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னு கூட பாராம அந்த இடத்துல ரொம்ப கொடுமைப்படுத்தி அவங்க கிட்ட தப்பா நடக்கவும் செய்ய, இது எதுவுமே நம்ம நூர்ஜமுக்கு ஒன்னும் புரியல. இப்போ அடுத்த நாள் காலையிலயும் நம்ம ஹீரோயின் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ காலங்காத்தாலேயே எழுந்து வேலைக்கு போயிடுவாருங்க. பெண்கள் அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வேலைக்கெல்லாம் போக கூடாது, வீட்டு வேலையை தான் பார்க்கணும். இப்ப மாமியாரும் வந்து நம்ம நூர்ஜமை எழுப்பி, எழுந்துரு, வீட்டு வேலையெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி தரன்னு எடுத்துட்டு போக, இப்படி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமே, நம்ம அப்பாவே நம்மள இப்படி ஒரு இடத்துக்கு அனுப்பிட்டாரேன்னு சொல்லி இங்க நம்ம நூர்ஜம் ரொம்ப நொந்து போய் கதறி அழுக செய்யறாங்க. இப்படி அடுத்த நாள் ராத்திரியும் வருதுங்க. இவங்க இந்த பாதிப்புல இருந்து வெளியே வர முடியாம ஒரு வேலை கூட சாப்பிடாம ஒரு ஓரத்துல இருக்க, ஆனா அவங்க கணவர் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம அவரு தெம்பா சாப்பிட்டுட்டு அங்க ஓரமா உட்காந்து இருக்க நம்ம நூர்ஜமையும் கூட்டிட்டு ரூமுக்கு கூட்டு போயிட்டு கொடுமைப்படுத்தவும் செய்யறாருங்க. அவங்க மாமியாரும் அது எதுவுமே கேட்காம, இங்க கணவர் எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுதான் பொண்டாட்டியோடைய நிலைமைன்ற மாதிரிலாம் சொல்ல, இப்ப அடுத்த நாள்ல இருந்து நம்ம நூர்ஜம் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி மாமியார் கட்டளை இடுறாங்க. அவங்க ஊரே ஒரு மலை தாங்க. அந்த மலையில இருந்து கீழே இறங்கி வந்தா ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துல வந்து நம்ம நூர்ஜம் தண்ணி எடுத்துட்டு போனோம். இவங்களுக்கு சொந்தமான ஒரு வயல் இருக்கும். அந்த இடத்துல விவசாயம் பண்ணணும். வீட்டுல இருக்க எல்லாருக்கும் நம்ம நூர்ஜம் தான் சமைக்கணும். மாமியாருக்கு எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுமா, இதுக்கப்புறம் எல்லா தொடைக்கிற வேலையில இருந்து பெருகிற வேலையை நீ தான் பாக்கணும்னு சொல்லி அவங்கள தொடைக்கிறதுல இருந்து பெருக்கவும் வைக்கிறாங்க. அவங்க வீடு ஒரு மலை உச்சியில தாங்க இருக்கும். அந்த இடத்தையே நம்ம நூர்ஜம் வந்து உக்காந்துக்கிட்டு, இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணுமா அப்படின்னு அந்த சின்ன வயசுலயே அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்பதான் அவங்க கணவர் அங்க வந்து வீட்டுக்கு போலான்னு கூப்பிட, இல்ல நான் வரமாட்டேன், எனக்கு என் அப்பா வேணும் அம்மா வேணும்ன்ற மாதிரி அங்க அழுக, இப்ப வலுக்கட்டாயமா நம்ம ஹீரோவும் அங்க நம்ம நூர்ஜம வந்து தூக்கிட்டு போறாருங்க. இப்ப அடுத்த நாள் நம்ம நூர்ஜம் இந்த வீட்டை விட்டு வெளியே வரத்துக்கே பயந்துகிட்டு அங்க இருக்கிற ஒரு ரூமையும் லாக் பண்ணிக்கிட்டு அந்த ரூமுக்குள்ளேயே ஒரு நாள் முழுக்க இருக்காங்க. கணவர் வேலைக்கு போனதுனால ராத்திரி அவங்க மாமியார் இந்த விஷயத்த சொல்லி, என்ன பொண்ண நீ கல்யாணம் பண்ணிருக்க, இப்படி நம்ம உயிரை வாங்குறாளே, அவளை அந்த ரூம்ல இருந்து எப்படின்னா வெளியே எடுன்னு சொல்லி இப்ப ஒரு கடத்துல நம்ம ஹீரோவும் கதவெல்லாம் உடைச்சு நம்ம நூர்ஜம வெளியே எடுக்கிறாரு. இப்ப மாமியாரும் அந்த இடத்துக்கு வந்து, இதுக்கப்புறம் இந்த அலங்காப்பிராடி பொண்ணெல்லாம் என்னோட மருமகளா என்னால ஏத்துக்க முடியாது, தங்கமான பொண்ணு எல்லா வேலையும் செய்வான்னு அவங்க அப்பா கட்டி வச்சார்ல, அவர்கிட்டயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும்னு சொல்லி நம்ம நூர்ஜமா அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போக சொல்ல, அப்படி நம்ம நூர்ஜம் அவங்க கணவரால அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரப்படுறாங்க. அங்க தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து, முக்கியமா அவங்க அம்மாவை பார்த்து, ஏமா என்ன அனுப்புனீங்க, அங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கம்மா, ஹஸ்பண்ட்னு ஒருத்தர் சொன்னீங்கல்ல, அவர் என்னெல்லாம் பண்றாரு தெரியுமான்னு சொல்லி அந்த எல்லா
எல்லா கொடுமைகளையும் அவங்க அம்மா கிட்ட வெளிப்படுத்த அவங்க அம்மாவாலையும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. கல்யாணம் ஆயிடுச்சுமா, நம்ம ஊரு ட்ரெடிஷனல் படி அப்படிதான், நீ தான் கொஞ்சம் பொறுத்துக்கணும், ஒரு ஏஜ் வரப்போ உனக்கு எல்லாம் புரிய வரும்னு சொல்ல ஒரு இடத்துல நம்ம நூர்ஜமுடைய அப்பாவும் வந்து நல்ல பொண்ணா உன்னால அங்க இருக்க முடியாதா, ஒழுங்கா உங்க கணவர் சொல்றதையும் உன் மாமியார் சொல்றதையும் கேட்டு ஒழுங்கா நடக்கணும், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு அவங்க கூட்டிட்டு வந்தாங்க அடின்னு அடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரியும் நம்ம நூர்ஜமா அவங்க அப்பா மிரட்டுறாரு. சோ இதுக்கப்புறம் தான் நம்ம நூர்ஜம் தன்னோட சொந்த வீட்டுக்கு போனா கூட தனக்கு சப்போர்ட் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படின்னா கோர்ட்டுக்கு போனோம், அங்கதான் நம்மளுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி அவங்க இப்ப இந்த கோர்ட்டுக்கும் வந்திருக்காங்க. இதையெல்லாம் ஜட்ஜு கிட்டையும் சொல்ல அந்த ஜட்ஜுமே நீ சொல்ற விஷயம் எல்லாம் புரியுதுமா, ஆனா நம்ம நாட்டுல சில கிராமங்கள்ல இந்த மாதிரியான திருமணங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு, இதை நம்ம எதனா கேட்டனா இது எங்க கிராமத்தோட ட்ரெடிஷனல், இதுல தலையிடாதீங்கன்னு சொல்லி ஊர் சண்டையா கூட மாறிடும், உனக்குன்னு ஒரு வக்கீல் வேணும், அவங்களாச்சும் இருக்காங்களான்னு கேட்க அவங்களும் இல்லைன்னு சொல்ல தெரியுமா நாளைக்கு கோர்ட் லீவு, மண்டே திரும்பி கோர்ட்டுக்கு வா, நான் என்னன்னு பாக்குறேன்ற மாதிரி அந்த ஜட்ஜும் அங்க இருந்து கிளம்புறாருங்க. இப்ப நூர்ஜமுக்கும் எங்க போறதுன்னு தெரியாம திரும்பி அவங்க கணவர் வீட்டுக்கு போனா விட மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போனா கணவர் வீட்டுக்கே அனுப்பி வச்சிருவாங்க. அதனால அந்த கோர்ட்டோட வாசல்லையே நீதிக்காக உக்காந்துகிட்டு இருக்க அதை அந்த ஜட்ஜும் பாக்குறாரு. உனக்கு வீடு இல்லையான்னு கேட்க இந்த பிரச்சனையை சொன்னதுக்கு அப்புறம் பாக்கிறதுக்கு என் பொண்ணு மாதிரி தான் இருக்க, என் கூடயே வாமான்னு சொல்லிட்டு இப்போ அவரு இந்த நூர்ஜம்ம அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி போற வழியில இந்த ஜட்ஜுக்கும் ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்களையும் அவங்க ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு கடத்துல ஜட்ஜோட வீட்டுக்கும் வந்து அடைய நம்ம நூர்ஜம் கிட்டயுமே இது என்னோட பொண்ணுமா, 2 நாளைக்கு நீ அவளோட ரூம்லயே ஸ்டே பண்ணிக்கோ. இப்ப அந்த ஜட்ஜும் தன்னோட மனைவி கிட்ட வராரு, அவங்களும் தன்னோட கணவருக்காக ஏதோ சமைச்சு வச்சிருக்க. அப்பதான் ஜட்ஜுமே இன்னைக்கு கோர்ட்ல ஒரு பொண்ணை பார்த்தேன், ரொம்ப சின்ன பொண்ணு, கல்யாணம் பண்ணிக்கிட்டு டைவர்ஸ் வேணும்னு கேட்டா, அதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன், 2 நாள் இங்க தங்கட்டும், நம்ம பொண்ணு ரூம்ல தான் தங்க வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்ல இதை கேட்கிற ஜட்ஜோட மனைவியும் பயங்கர கோவப்படுறாங்க. இப்படி முன்பின் தெரியாத பொண்ணெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நம்ம பொண்ணுடைய ரூம்லயே தங்க வைக்கிறீங்களே, என்ன ஆளு நீங்க, உங்க கூட வாழ்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு, நான் என்னோட பொண்ணை கூட்டுக்கிட்டு என் அம்மா வீட்டுக்கே போறேன்னு சொல்லிட்டு அவங்க மனைவியும் அங்க இருந்து கோவப்பட்டு நேரா தன்னோட பொண்ணு ரூமுக்கு வந்து பாக்குறாங்க. அப்பதான் நம்ம நூர்ஜமா பார்த்து இந்த சின்ன பொண்ணுக்கா டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களே கலங்கி போறாங்க. இப்ப அவங்களும் மனசை மாத்திக்கிட்டு எதனா ஜூஸ் குடிக்கிறியமான்ற மாதிரி கேட்டுட்டு இப்ப 2 நாள் அங்கேயே நம்ம நூர்ஜம தங்க வச்சுக்கிறாங்க. அப்படி நூர்ஜம் நல்ல துணியெல்லாம் போட்டுக்கிட்டு அங்க இருக்கிற அந்த ஜட்ஜு பொண்ணு கூடயும் நிறைய விளையாடிக்கிட்டு அவங்களுடைய பருவத்துல அவங்க எப்படி வாழணுமோ அந்த 2 நாள் சந்தோஷமா வாழ்றாங்க. ராத்திரி எல்லாம் நம்ம நூர்ஜமால தூங்க முடியாம அவங்க கணவர் வீட்டுல அனுபவிச்ச கொடுமைகள்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வர அத அந்த இடத்துல ஜட்ஜோட மனைவியும் பார்த்து எதுக்கும் கலங்கி போவாதமா, நிம்மதியா தூங்க, உனக்கான நீதியை நாங்க வாங்கி கொடுப்போன்ற மாதிரி சொல்ல இப்ப மண்டே காலையில நம்ம நூர்ஜம் ஒரு 5 போலீஸ்காரங்களோட ஒரு கார்ல தன்னுடைய வீடு, அதாவது அவங்க அப்பா இருக்காருல அந்த வீடை நோக்கியும் போறாங்க. இப்ப போலீஸ்காரங்களை வீட்டு வாசல்ல வெயிட் பண்ண வச்சுட்டு நம்ம நூர்ஜமும் நேரா தன்னோட வீட்டுக்குள்ளேயும் போறாங்க. புதுசா அந்த ஜட்ஜு பொண்ணுடைய துணியை தான் போட்டிருக்காங்க. அப்படி நூர்ஜமுடைய அம்மாவும் நூர்ஜமா பார்த்து ஏய் எங்கேயா போன, உன்னோட அப்பாவும் புருஷனும் உன்னை எப்படி தெரியுமா தேடினாங்க, உள்ளதா இருக்காங்கன்ற மாதிரி சொல்ல உடனே அந்த இடத்துக்கு நம்ம நூர்ஜமுடைய அப்பாவும் புருஷனும் வராங்க. எங்க போய் தொலைஞ்ச, வீட்டை விட்டு ஓடி போவியான்னு சொல்லி நம்ம நூர்ஜமையும் அடிச்சு நூர்ஜமோட அப்பா உங்க கணவரான ஹீரோ கிட்டையும் ஒப்படைக்க இப்பவே இவளை கூட்டிட்டு உங்க கிராமத்துக்கு போங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல இப்ப வெளியே வந்தா அந்த இடத்துல இந்த 5 போலீஸ்காரங்க நிக்கிறாங்க. நூர்ஜமோ இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த இடத்துலயே நூர்ஜமோடைய அப்பாவையும் அவங்க கணவரையும் அரெஸ்ட் பண்ணி இந்த போலீஸ்காரங்களும் போலீஸ் வண்டியில கூட்டிட்டு போறாங்க. அப்படி அவங்கள கூட்ட போயிட்டு ஜெயிலையும் போட இப்போ கேஸும் கோர்ட்டுக்கு வருதுங்க. அப்படி நம்ம நூர்ஜம்காக வக்கீலா ஆஜராகிறவங்க யாரு தெரியுமா, இந்த ஜட்ஜோட மனைவி இருக்காங்கல்ல அவங்க தாங்க. இப்ப ஜட்ஜுமே அங்க இருக்கிற நம்ம ஹீரோயினுடைய அப்பா கிட்டையும் கணவர்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. அவங்க கணவரும் அதுல என்ன சார் தப்பு இருக்கு, எங்க கிராமத்துல எல்லாரும் இந்த வயசுல இருக்க பெண்களை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க, அவங்க அப்பாக்கு சம்மதம் எனக்கும் சம்மதம், இதனால ஒரு தப்பும் இல்லையன்ற மாதிரி சொல்ல அப்ப அந்த இடத்துல ஹீரோயினோட அப்பாக்கு திடீர்னு மயக்கம் வருதுங்க. அதனால கேஸையும் அடுத்த நாளுக்கு ஒத்தி வைக்கிறாங்க. இப்ப இது எல்லாமே டிவிலையும் கவர் பண்ண ஒரு சின்ன பொண்ணுக்கு அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு, அந்த பொண்ணு அவங்க அப்பா மேலயும் அவங்க புருஷன் மேலயும் கேஸ் போட்டா அப்படின்ற மாதிரி நம்ம நூர்ஜம் பத்தியும் டிவில எல்லாம் காமிச்சு பயங்கரமா அவங்களும் ஃபேமஸ் ஆக்கப்படுறாங்க. சின்ன பொண்ணு நூர்ஜமுடைய அண்ணனை காமிக்கிறாங்க. இந்த பையனையும் அவங்க அப்பா குடும்ப கஷ்டம்னு சொல்லி ஒரு ஷேக்கு கிட்ட வித்துட்டு இருப்பாருங்க. அப்படி ஆடு ஜீவிதத்துல நம்ம பிருத்திவிராஜ் மாட்டிக்கிற மாதிரி இந்த சின்ன பையன் அந்த ஷேக்குக்கு கீழே ஒரு அடிமையா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனுமே ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்ல தன்னோட தங்க
தங்கச்சி பத்தி செய்தியை கேக்குறான். தன்னோட தங்கச்சி பண்ண விஷயத்த நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறான். இப்போ அடுத்த நாளும் கோர்ட்டுக்கு கேஸ் வருதுங்க. அதே கோர்ட்டுக்கு அந்த கிராமத்துல ஒரு ஷேக் இருப்பாரு பாத்தீங்களா, அதாங்க இந்த நூர்ஜமோட கணவர் கிராமத்துல. அந்த ஷேக் வந்து எங்க கிராமத்தையே நீங்க குறை சொல்றீங்களா, இந்த சட்டம் கோர்ட்டு எல்லாம் உங்களுக்கு தான், எங்களுக்கு எங்க கிராமத்துல வைக்கிறது தான் சட்டம் எல்லாமே அப்படின்ற மாதிரியும் கோவப்பட, அப்பதான் ஹீரோயினுடைய அப்பா கிட்ட எதுக்காக உங்க பொண்ணை சின்ன வயசுல இருக்கும் போதே திருமணம் பண்ணி வச்சீங்க, காரணம் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கும் போதுதான் அவரு ஒரு ட்விஸ்ட உடைக்கிறாரு. அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுடைய அப்பா கூட அவருடைய பையனுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லி குடும்பத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகும் போதோ அவருடைய மூத்த பொண்ணான நம்ம ஹீரோயினுடைய அக்காவை ஒருத்தன் வந்து கெடுத்திருப்பான்ல, அந்த விஷயம் வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயினோட அப்பாவும் தெரிஞ்சுக்கிறாரு. தன்னோட பொண்ணை கெடுத்தவன் அந்த ஊருக்காரன் தான் அப்படின்னு தெரிஞ்சரும் இன்னும் கோவப்பட்டு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் இருப்பாருங்க, அவர்கிட்டயே இந்த தகவலை சொல்றாரு. சரிப்பா, இந்த விஷயத்த நான் பேசி முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லி அந்த கெடுத்த பையனுடைய அப்பாவையும் கூப்பிட்டு, என்னப்பா இவரோட பொண்ணை உன்னோட பையன் கெடுத்துட்டானாமே, சரி நடந்தது நடந்து போச்சு, உனக்கு சொந்தமான 2 மாட்டை நீ அவருக்கு கொடுத்துரு, அதே மாதிரி வரதட்சணையே வாங்காம அவரோட மூத்த பொண்ணை உன் பையனுக்கு கட்டி வைக்கணும், அந்த பொண்ணை பத்திரமாவும் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் அந்த பெரிய மனுஷன் ஒரு முடிவை சொல்ல, அப்படி தன்னோட மூத்த பொண்ணை நம்ம ஹீரோயினோட அப்பாவும் கட்டி கொடுத்திருப்பாரு. ஆனா அதனால அதே ஊருக்குள்ள ஹீரோயினோட அப்பாவுக்கு கெட்ட பேரும் வந்திருக்கோங்க. இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுனால தான் தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்காரங்களாம் இவரை தப்பா பேச, இதனால எங்க நம்ம இந்த ஊர்லயே இருந்தா நம்மளுக்கு வேற இன்னும் 2 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களோட லைஃபும் ஸ்பாயில் ஆயிடுமோன்னு சொல்லி அவர் பல கடன்களோட அந்த ஊர்ல இருந்து கிளம்பி சிட்டிக்கு வந்திருப்பாரு. சிட்டிக்கு வந்தும் நிறைய கடன்கள் அவரை துரத்துக்கிட்டே இருந்திருக்கோங்க. அந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுக்காக தான் வேற வழி இல்லாம அங்க தன்னோட அண்ணன் கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கிற தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதா அங்க ஜட்ஜி கிட்ட சொல்றாரு. இப்போ இது சொல்லி முடிக்கும் போதோ அந்த இடத்துல நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறாங்க. எப்படியோ அவனும் அந்த ஒர்க் பண்ற இடத்துல இருந்து தப்பிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் தரப்பு வக்கீலும் எழுந்து அங்க ஹீரோயினோட கணவரான நம்ம ஹீரோ கிட்டையும் இது தப்புன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகலையான்ற மாதிரி கேட்க, அதான் முன்னவே சொன்னனே மேடம், இது எங்க கிராமத்தோட பாரம்பரியம், எங்க ட்ரெடிஷனலே இதில் தான் இருக்கு, என்னோட மனைவியை நான் என்ன வேணா பண்ணுவேன், அது ஒன்னும் தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்ல, அப்பதான் அங்க ஜட்ஜுமே வந்து இந்த நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, இந்த நாட்டுல தான் நீங்க எல்லாம் இருக்கீங்க, நீ சொன்னல இப்போ ஒரு மைனர் பொண்ணை கல்யாணம் பண்ணி அதுவும் மனைவின்றதுனால நீ எப்படி வேணா இருப்ப, எவ்வளவு வேணா குடும்பப்படுத்துவேன்னு சொன்னல, அதுவே இங்க எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, இப்ப நீ உன் வாயால வாக்குமூலம் கொடுத்திருக்க, இந்த வாக்குமூலத்தை வச்சு உன்னை தூக்கி உள்ள வைக்க முடியும், உனக்கு ஆதரவா இருந்த இந்த ஷேக்கையும் தூக்கி உள்ள வைக்க முடியும், இதுதான் சட்டம் சொல்லுது. சோ ஷேக்கு இன்னும் ட்ரெடிஷனல் பாரம்பரியம் எங்களோட கல்ச்சர்னு சொல்லி எல்லாத்தையும் சுமந்துகிட்டு பெண்கள் மீது இன்னும் எவ்வளவுதான் வன்முறையை நடத்த போறீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினை கேட்டுட்டு இப்ப அந்த ஊர் பெரிய மனுஷனான ஷேக் கிட்டையும் நீங்க சொல்லுங்க சார், உங்க வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு உங்க மகளை நீங்க இப்படி இந்த ஏஜ்ல இந்த மாதிரி ஒரு மோசமான நபருக்கு கொடுப்பீங்களான்ற மாதிரி கேட்க, அந்த ஷேக்குமே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறாரு. ஏன்னா அவருக்கு பையன் தாங்க, ஒருவேளை மகளா இருந்தா நம்ம இந்த கல்ச்சர் ட்ரெடிஷனல்லாம் ஃபாலோ பண்றப்போ எப்படி வலிச்சிருக்கோன்ற மாதிரி அவர் யோசிக்க, அப்பதான் அவருக்கும் புரியுதுங்க. இப்ப நேரா அந்த ஷேக்குமே வந்து நூஜம் கிட்ட இவன் கூட சேர்ந்து இவன் வீட்டுல இருக்கிறதுக்கு உனக்கு சம்மதமாமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல எனக்கு வேணாம் அங்கிள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் கத்த, டேய் இப்பவே அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணுடா, ஜட்ஜ் ஐயா உங்க சட்டத்தின் படி நீங்க என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை இவனுக்கு கொடுங்க, எங்க கிராமத்து சார்பா எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்ல, இதுக்கப்புறம் எங்க கிராமத்துல எந்த ஒரு சிறுமிக்கும் கல்யாணம் நடக்காது, அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கிராமத்துக்கு வரவங்களுக்கும் இடம் இல்லைன்னு சொல்லிட்டோம். அந்த ஷேக் ஒரு விஷயத்த சொல்ல அதை பார்த்து இப்போ ஜட்ஜும் சந்தோஷப்பட்டு அங்க இருக்க அந்த மாப்பிள்ளையும் தூக்கி உள்ள வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கும் அங்க டைவர்ஸ் கிடைக்குதுங்க. அப்படி அவங்க சந்தோஷத்தோட அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்ப, ஆனா அடுத்ததா அவங்க எங்க போக போறாங்க அப்படின்றதுதான் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்குங்க. இப்ப ஊர் முழுக்க இப்படி ஒரு கேஸ் நடந்து அதுல தன்னோட அப்பா மேலையும் கணவர் மேலையுமே ஒரு பொண்ணு கேஸ் போட்டு ஜெயிச்சிட்டான்ற ஒரு நியூஸும் பரவ, அதே நியூஸை இப்போ ஒரு நியூஸ் பேப்பர்ல பாக்குற நம்ம நூர்ஜமும் ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அவங்க வயசுல அவங்க என்ன பண்ணமோ எங்க போனமோ அந்த இடத்துக்கு போறாங்க. அப்படி அந்த ஜட்ஜோட உதவியோட இந்த ஜட்ஜி பொண்ணு படிக்கிற அதே ஸ்கூல்ல சேர்ந்து நம்ம நூர்ஜமும் படிக்கிற மாதிரி, அப்படி அவங்க வாழ்க்கை மாதிரி சந்தோஷமா இருக்கிற மாதிரி இந்த கதையை முடிக்கிறாங்க. இன்னமும் அரபு நாட்டுல இந்த மாதிரியான கொடுமைகள் நடக்கிற மாதிரி தான் 2014 இந்த படத்தை எடுத்திருக்காங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்கள்லயும் இந்த மாதிரியான கொடுமைகள் நடந்திருக்குங்க. அப்போ அம்பேத்கர் மாதிரியும் பெரியார் மாதிரியும் தலைவர்கள் போராடினதுனாலையும் நம்மளுடைய அரசியல் சட்டத்தாலையும் இப்ப நம்மளுக்கு அந்த நிலைமை இல்லாம இங்க பெண்களால சந்தோஷமா இருக்க முடியுது. ஆனாலுமே நம்ம ஊர்ல சில வடநாட்டுல இருக்கிற சில கிராமங்கள்லயும் இன்னமும் இந்த மாதிரியான சில ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்ணப்படுறதா
அப்பப்போ இந்த நியூஸ்ல கேள்விப்படுறப்போ மனசெல்லாம் பகீர்னு தாங்க இருக்கு. ஸோ நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னமும் நடக்குதா? அது எல்லாமே தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்தை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஒருத்தவங்க தான் போட சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் பெரிய நன்றி சொல்லிட்டு அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.